Hello everyone, welcome to Curious Subject Talks. நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று நவம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. சரி, அந்த ஸ்கேமில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேம்லேருந்து நான் எப்படி ரிகவரி ஆகிட்டு வந்தேன், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து எப்படி எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். பிச்சுமணி பிச்சுமணி, என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் எப்படி அந்த சுச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தா நம்ம அந்த டைம்ல இருந்து காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஜித் குமார் அண்ட் ஹலோ மை டியர் கேட் கம்யூனிட்டி பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நௌக்ரி அப்படின்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணுவாங்க. லைக் லிங்க்டின் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஜாப் தேடுறதுக்கோசம். சரி, இதோட ப்ராசஸ் என்னன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நௌக்ரி மாதிரியான ஆப் எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, இப்போ ஜாப் தேடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் செய்யப்பட்டிருக்கும். இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு யார் யாரெல்லாம் ஆட்கள் தேவையோ அவங்க இந்த ஒரு சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா அவங்க ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துப்பாங்க. மாதிரியான ஜாப் கம்பெனிங்கெல்லாம் எடுக்கிறது வழக்கமானது தான். சரி, எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நவம்பர் 27 இந்த நௌக்ரி அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரொஃபைல்ஸ் லைக் ரெஸ்யூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலிமா நான் அப்டேட் பண்ணேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 எனக்கு வந்து ஒரு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு மெயில் எனக்கு வந்திருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை தொட்டு நானும் வந்து உள்ளே போனேன். உள்ளே போயிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சது. சரி, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியிலிருந்து தான் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைன் இருந்துச்சு. சரி, நம்மளும் வந்து ஒரு ரெப்யூட்டடான கம்பெனியில் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது. சரி, அது மட்டும் இல்லாமல் நான் அதை பொறுமையாக படித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து 45 நிமிஷம் வந்து படித்து பார்த்தேன். இந்த டாக்குமெண்ட் அப்படியே நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சில விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் வந்து என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, எங்கே இருக்குது, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா அப்படின்னு பல விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அப்படியே வந்து ஒரு 2வது பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி 1900 rupees வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அந்த பே பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு அதில் போட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டவுட் ஏற்பட்டது. பட் ஆனால் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். லைக் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட பிறகு நம்ம அதில் செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ நம்மளுக்கான காசு வந்து ரிட்டர்ன் வந்துடதான் போகுது. ஒரு கட்டத்தில் எந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, சரி இது வந்து ஒரு பெரிய கம்பெனியாக தான் இருக்குது, பரவாயில்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மென்டல் ப்ராசஸ் எனக்குள்ளே போயிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டோட லாஸ்ட்டில் வந்து அந்த ஹெச்ஆரோட பேர், அவரோட மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டு இருந்தது. சரி, நம்ம எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் என்கிட்ட கேட்டார். லைக் வந்து உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கொஷின்ஸை அவரும் ரைஸ் பண்ணார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் இதுக்கு பே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் டைப் பண்ணார். சரி, நானும் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் நண்பர் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த நடந்த இன்சிடெண்ட்டை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஷேர் பண்ணேன். அவரை இதை பார்த்துட்டோன்னே, இல்லை அஜித் இது வந்து ஃபேக்கு,
யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது காசெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கட்டத்தில் ஃபோன் வச்சிட்டேன். டைம்ல என் மைண்டில் என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னா, இது ஃபேக்குன்னு ஒரு பக்கம் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்ஆரோட இமேஜ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் லென்ஸ் மூலிமா போடும்போது தான் எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அந்த இமேஜ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கு. ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை பற்றி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின்லையும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த இமேஜை வச்சு இந்த மாதிரியான ஃபேக் நடக்குது, நீங்கள் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிதான், இது வந்து ஒரு ஃபேக் தான், நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்ஆரோட நம்பருக்கு நான் கால் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் பே தி அமௌண்ட்டு, ஃபர்தர் ப்ராசஸ் வில் பி கண்டினியூ. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பே பண்ணுங்க, நம்ம ஃபர்தர் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹெச்ஆர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. நான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், நான் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். சரி அப்படியே நம்ம இதை ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது. அதாவது ஒரு இமெயில் மூலியமா தானே எனக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சாரு, ஒருவேளை அந்த லிங்க் மூலியமா வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எனக்குள்ள போயிட்டு இருந்து, அப்பதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சைபர் கிரைம் செக்யூரிட்டிக்கு, அதாவது 1930க்கு கால் பண்ணிட்டு எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஜாப் ஆஃபர் மாதிரி வந்திருக்கு. பட் ஆனா அவங்க வந்து பே பண்ண சொல்றாங்க. 2000 பே பண்ண சொல்றாங்க. பார்த்தா வந்து அது டாடா குரூப்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. சரி, ஓகே. நீங்க அமௌண்ட் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணீங்களா? இல்ல இன்னும் எதுவும் பே பண்ணல சார். எனக்கு டவுட்டா இருக்கு. பேமெண்ட்லாம் எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். அப்ப இது ஃபேக் தானே சார் ஃபுல்லா? ஆமாம் சார், இது வந்து ஃபேக்கு தான். உங்களுக்கு வேலை தரவங்க எதுக்கு உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்? அதுதான் சார் எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால தான் சார் கேட்கலாம்னு கேட்கறேன் சார் உங்ககிட்ட. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்களே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை வந்து இந்த ஆடியோ வந்து ஸ்லோவா இருக்கிறனால உங்களுக்கு கேட்காம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து பே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார், நான் இன்னும் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க, ஃபர்தர் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சைட்ல ஜென்யூனா சொல்லிட்டாங்க. சரி, நானும் போயிட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அது கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது ஸ்கேம் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அப்பவும் கூட அந்த ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னல, அந்த நம்பர் கால் பண்ணி நான் பேசினேன். சார், இந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்ணுங்க சார், எனக்கு சில ஒரு டவுட்லாம் இருக்கு, உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து ஃபர்தர் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜை நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த இமேஜை வச்சு தான் எனக்கு ஏமாத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இமேஜில் இருக்கக்கூடிய நபர் தான் என்கிட்ட கால் பேசுனாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த இமேஜை வச்சு தான் நான் ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதனால தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதே ப்ரொஃபைல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சொன்னல, லிங்க்டின்ல யாரோ ஒருத்தர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபேக் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த 2025ல் எனக்கு இதே ப்ரொஃபைலை வச்சு எனக்கு ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதனால தான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஒரு ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொஃபைல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர்கிட்ட வந்து வீடியோ காலில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியும் இருந்தேன். சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுங்க அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் தான் இவரும் இருந்தார். ஒரு கட்டத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார், என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் தான் வேலை செய்கிறாரு, இந்த மாதிரியான கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு காசு வாங்க மாட்டாங்களாமே அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் மெசேஜும் பண்ணேன். அந்த டைமில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு ஷாக்கான இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருந்தவர் அந்த மெசேஜ் போட்ட பிறகு உடனே அவரோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிவிட்டு டபுள் டிக் வந்துருந்ததை இப்போ சிங்கிள் டிக்காக மாறி இருக்கு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. பட் ஆனால் நான் ஏன் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு
நீங்கள் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் லைக் வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஜாப் ஆஃபர் ஸ்கேம் பற்றி சொசைட்டியில் பல்வேறு விதமான ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க. அதுலேருந்து மக்களாகிய நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துலையும் வந்து 1க்கு 2 தடவை வந்து யோசித்து செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சுய லாபத்துக்கோசம் மட்டும் சொல்ல, லைக் வந்து எனக்கு வியூஸ் அதிகமாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் மட்டும் இந்த வீடியோவை நான் எடுக்கல. ஏன் எடுத்தேன்னா, சொசைட்டியில் வந்து இது போன்ற ஸ்கேம்ஸ் நடக்குது. மக்களுக்கு எப்போ வந்து ஒரு அவேர்னஸ் பில்ட் ஆகுதோ அப்போதான் அவங்க வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண விரும்புகிறேன். நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நான் சுலபமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.